சூப்பர். வாவ், லவ்லி. பரங்கிக்காய் ஆம்லேட். ஆக்சுவலி இந்த பரங்கிக்காய் எல்லாம் வந்து நாங்க சாப்பிடவே மாட்டோங்க. ஏன்னா இந்த பரங்கிக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், என்னப்பா இது ஒரே காய் வகைகளாவே இருக்கு, இதுல என்னப்பா டேஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதுல அவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு. ஸோ டேஸ்டா எப்படி சமைக்கிறது அப்படின்றத இப்ப நாங்க வந்து உங்களுக்காகவே வந்து பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் இதுல விட்டு கொடுக்குறீங்களா? ஏன்னா நம்ம வந்து இதுல ஊத்தணும் இல்லையா? சும்மா தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். சோ தட் நம்மளுடைய பரங்கிக்காய் ஆம்லேட் ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஓகே இதை மூடி வைக்கலாம். அது நல்லா வேகணும் இல்ல, வேகறதுக்கு. அண்ட் ஆல்சோ என்னதான் இருந்தாலும் கடலை மாவு இல்லையா? இப்ப இந்த மூடி வைக்கிறதுனால என்ன ஆகும், சம்டைம்ஸ் அந்த கடலை மாவுனால அது கொஞ்சம் பொங்கும். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுனால. அண்ட் சில சமயம் இப்போ சில வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 சைடு தோசை திருப்ப மாட்டாங்க. ஒரு சைடு நல்லா கரகரன்னு இருக்கும், ஒரு சைடு வெந்து இருக்கும். அது என்ன இந்த மாதிரி மூடி வச்சு பண்ணுவாங்க. ஆமா, இது சில ஃபேமிலிஸ்ல வந்து அவங்க குடும்ப வழக்கமாவே இருக்கும். ரைட் ரைட். பட் இதுக்கு ஆம்லேட் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு? அந்த ஸ்மெல் பாருங்க, நல்லா இருக்கு. ஐ திங்க் அதனால கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு தோசைன்னு பேர் வச்சிருக்கலாம் போல இருக்கு. பட் நம்மளோட ஷேப்க்கு நம்ம தோசையாவும் மாத்திக்கலாம். பரங்கிக்காய் தோசைன்னு சொல்லலாம், ஓகே, புதுசா இருக்கு. பட் பரங்கிக்காய் ஆம்லெட் சொன்னா அதுக்கு வந்து சேலபிலிட்டி பெட்டரா இருக்குன்றதுனாலயா? ஆமா, நிஜமாவே ரொம்பவே நல்லா இருக்கு. சோ கண்டிப்பா பாருங்க, இந்த சைடுலாம் ஒரு மாதிரி வெந்திருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு முறுமுறுப்பு வேணும்னா நீங்க அடுத்த சைடும் திருப்பிக்கலாம். சூப்பர். See that? அப்புறம் கொஞ்சம் ஆனா பாக்குறதுக்கு நிஜமாலே ஆம்லேட் வருதா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் டெய்லி நான் சாப்பிடுறதால இது பாக்குறதுக்கு அச்சல் வந்து ஆம்லேட் வருதா இருக்கு. சூப்பர். அதனாலதான் ஆம்லேட். ஓகே, பரங்கிக்காய் ஆம்லேட். இனிமே உங்க குட்டி பசங்க பரங்கிக்காயா ஐயோ வேண்டாமா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க இல்லையா? சூப்பரான ஆம்லேட் நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் திருப்பி போட்டு ஒரு லைட்டா ஒரு முறுமுறுப்புக்காக நாங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் ஒரு பவுலில் கடலை மாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மல்லித்தழை, நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து கலந்த பின்பு துருவிய பரங்கிக்காய், தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து கொண்ட பின்பு தவாவில் ஊற்றி எண்ணெய் விட்டு வேகவிட்டு இறக்கினால் சுவையான பரங்கிக்காய் ஆம்லெட் தயார்.